காரைக்குடியில் பழையகாலத்து செட்டியார் வீட்டோட நில கதவு மேக்ஸிமம் வந்து இதுவே 9 அடி 8 அடி மேலே இருக்கும். அதோட ஒவ்வொன்றும் கல் தூணில் மேலே மரத்தோட அவ்வளோ நேர்த்தியாக டிசைனாக கோர்வையாக எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் நான் ஒரு நிலையை பார்த்தேன். அந்த நிலையை பாருங்கள், இவ்வளவு நேர்த்தியாக அழகாக அந்த எவ்வளோ அழகாக நேர்த்தியாக எவ்வளோ அழகாக நுட்பமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த கிருஷ்ணரை அவ்வளோ இதாக பாருங்கள். அந்த புல்லாங்குழல் அவ்வளோ நேர்த்தி, அதெல்லாம் மரத்தில் பசுமாடு காலை நக்குற மாதிரி அதோட நாக்கு, கால், அதோடைய மடி, அந்த பால் சுரக்கிற மாதிரி பாருங்கள். அந்த அவருடைய துண்டு வசரம்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாருங்கள், அந்த மயில் தாமரையை பிடிச்சிருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட இந்த மரம் மட்டும் இந்த நிலம் மட்டும் மேக்சிமம் எத்தனை வருஷம், அதிகபட்சம் எப்படி ஒரு 100 வருஷம் பழமையானதாக இருக்கும். அந்த கிருஷ்ணனோட முகத்தை பாருங்கள், அந்த கிரீடத்தில் பாருங்கள். இந்த கிரீடத்தில் அந்த மயில், அந்த இது பூ அவ்வளோ அழகாக நேர்த்தி. அந்த ஃபேஸை பாருங்கள், அந்த அழகான ஃபேஸ். இப்போ எல்லாம் இந்த காலத்தில் வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி பழைய நிலையை நம்ம ரீஒர்க் பண்ணி நிறையா பண்ணித்தரோன்னு சொன்னாலும் கிளைண்ட் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ வர்ற மரமெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துலேயே டேமேஜ் ஆகிடுது. ஆனால் இது 100 வருஷத்தில் 200 வருஷம் பழமையான மரம். அவ்வளவு நேர்த்தியாக இருக்குது. இந்த மரத்தை யாரும் விரும்ப மாட்டேங்கிறேன்றாங்க. ஆனால் விருப்பப்படுறவங்க மட்டும் எவ்வளோ காசு கொடுத்தாலும் தாராளமாக வாங்கலாம். இது அதிகம் விரும்புகிறவங்க மட்டும் வாங்குங்க. ஏன்னா இது வந்து பழைய பொருளை ரீயூஸ் பண்ணலாம். பழைய பொருளை எவ்வளவு பொருள் பாருங்கள், கல் தூணுங்களாம் பாருங்கள். இது அழகாக ரீயூஸ் பண்ணலாம்.